முதலாளி படத்துல நம்ம தலை சொல்லுவாங்க டொக் டொக், அது மாதிரி ஒண்ணு அந்த பக்கம் நெல்லு, பெரம்பூர் நெல்லு இல்ல இங்க நெல்லு. திருச்சி பெரம்பூர்ல 51 வயசு வேட்புமனு தாக்கல்ல, இங்க 52 வயசு. ஏப்பா ஒரு நாள்ல உனக்கு 1 வயசா கூடிச்சாப்பா? ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா திருத்தமா பண்ண முடியாத நீ நாட்டை திருத்திருவன்னு சொல்லுது. வேடிக்கையே இல்லையா? பக்கா மாசு, முட்டை கோசு, பொடி மாசு. ஒரு வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா பண்ண முடியல பிரதர். ப்ரோ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வேட்புமனு தாக்கல்ல, பெரம்பூர் வேட்புமனு தாக்கல்ல வழக்கே இல்ல. திருச்சி கிழக்குல வழக்கு இருக்கு. ஏன்னா வரும்போதே 3 கொலையை பண்ணிட்டு வந்தியா? இல்ல திருச்சி கிழக்குல இருக்கிற பாலக்கரை நம்ம மார்க்கெட் போலீஸ் 3 வழக்க போட்டு விட்டுருச்சா? எனக்கு ஒன்றும் புரியலையே. பெரம்பூர்ல 1ஆம் தேதி அபிடவிட்டுங்க, 30ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இல்ல. 2ஆம் தேதி அபிடவிட்டு, அதுல வழக்கு இருக்கு. 2 நாள்ல என்ன நடந்துச்சு? என்ன அக்யூஸ் பண்ண? போக்சோ கேஸ் அது வாங்கிட்டியா? நீ அந்த மாதிரி ஆளுதானப்பா? இல்ல கஞ்சா கிஞ்சா கடத்தி வித்திட்டியா? இல்ல மெத்துக்கித்து போட்டு வித்தியா? என்ன பண்ண? வழக்கு 3 வழக்கு காட்டிருக்காப்ல. அந்த வழக்கு அங்க காட்டலனே பெரம்பூர் வேட்புமனு தாக்கல். அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்காருல ஆர்வோ, அவரு அப்படி துப்பிட்டாரு. திருப்பி வா, திருப்பி போறாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கும் திரும்பி போறதுக்கும் சரியா இருக்கும் நேரம். ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 2 பத்திரிகையாளர் சந்திப்பு, சோர்வே இல்லாமல்